குழந்தைகளோடு வந்தார். ஆண்டு சந்தான கோபாலருக்கு நேர்த்தி வைச்சோம். நாங்கள் தம்பதிகளாக 2-3 நேரம் வேலவான்றபடி பார்த்தீங்கன்னா இதில் பிரதட்டை அடித்து கொண்டு போவீங்க. இன்றைக்கு ஏன் கிருஷ்ணனா வந்திருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னா நல்லூர் ஆலயம் நிற்கிறோம். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இன்றையால் 20ஆம் திருவிழா. அதே முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சந்தான கோபாலர் உற்சவம் நடக்குது. மிகவும் விமர்சனம் நடக்குது. சந்தான கோபாலர் உற்சவத்தை பற்றி எங்கள்கிட்ட ஒரு உறவு அடிய எவ்வளவு கூறுகிறார் என்பதை நீங்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். எத்தனை பேருக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் என்று பார்ப்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். நேரம் வேலவான்றபடி பார்த்தீங்கன்னா இதில் பிரதட்டை அடித்து கொண்டு போவீங்க. நேற்றைய நள்ளிரவு பார்த்தீங்கன்னா நல்லூரில் வாள்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தா ஏற்கனவே நல்லூரில் 600க்கும் மேற்பட்ட போலீஸார் பாதுகாப்பு கடமையில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான போலீஸார்கள் இப்போ பாதுகாப்பு கடமைக்கு பணியமர்த்தி இருக்கிறார்கள். நல்லூர் தேர் திருவிழா வருவதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ சப்பர கட்டுப்பணி தொடங்கியுள்ளது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சந்தான கோபாலர் திருவிழாவை முன்னிட்டு இதில் எல்லாருமே சந்தான கோபாலர் மாதிரி வந்திருக்கோம். அதாவது கிருஷ்ணன் மாதிரி வந்திருக்கணும். நீங்களே இன்றைக்கு ஏன் கிருஷ்ணனா வந்திருக்கிறீங்க? சரி, இது ஒரு குட்டி கிருஷ்ணன் தன்னை குறும்பு செயலை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனை மண்ணில் செய்ய காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். குட்டி கிருஷ்ணர்கள் எவ்வளோ பேர் இந்த இடத்துல இப்போ இருக்கிறாங்க கிருஷ்ணர்னா. குபேர வாசலால் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வெளியில் வருவதை முன்னிட்டு பக்தர்கள் அனைவரும் குபேர வாசல் பக்கம் வந்து நிற்கிறார்கள். குபேர வாசலில் பொங்கல் வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்குது இன்றைய தினம். தங்க வாகனத்தில் காட்சி அளிக்கிற வணக்கம் யூடியூப் தள நேயர்களே, வரலாற்று சிறப்போடு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய இந்த அழகான சந்தான கோபாலர் உற்சவம். இந்த சந்தான கோபாலர் உற்சவத்திலே இன்று சரியாக 6:45 மணியளவிலே வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று சுவாமி உட்பிரகாரத்திலே எழுந்தருளி வலம் வந்து மீண்டும் வெளிப்பிரகாரத்திலே வலம் வந்து இன்று ஒரு சிறப்பு என்னவென்றால் வடக்கு வீதியிலே இருக்கிற குபேரவாசல் ராஜகோபுரத்தினாலே தான் சுவாமி வெளிப்பிரகாரத்துக்கு வலம் வந்து மீண்டும் கிழக்கு பிரகாரம் வழியாக
அங்கே தெற்கு பிரகாரம் வழியாக மேற்கு பிரகாரம் வழியாக இப்பொழுது மீண்டும் சரியாக 8 மணி அளவிலே இந்த குபேரவாசல் ராஜகோபுரத்தினாலே இந்த சந்தான கோபாலர் உட்பிரகாரத்துக்கு சென்றார். நல்லூரில் நடைபெற்று கொண்டிருப்பது சந்தான கோபாலர் உற்சவம். அதைவிட 8:30 அளவிலே ஆலய பூங்காவிலே பட்டி பொங்கல் பட்டி திருவிழா என்ற ஒரு வழிபாடு நடைபெற இருக்கிறது. இன்று மாலையிலே கைலாச வாகன திருவிழா மிக சிறப்பாக அமைந்து கொள்ள இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றும் காலையிலே ஏராளமானவர்கள் சந்தான கோபாலர் உற்சவத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தான கோபாலருடைய வழிபாடு கிருஷ்ணனுடைய வழிபாடு தான், மகாவிஷ்ணுவனுடைய வழிபாடு தான். இந்த வழிபாட்டிலே ஏராளமானவர்கள் கலந்து கொள்கிறார்கள். பெரும்பாலும் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம், இந்த காலையிலே நடைபெறுகிற வழிபாடுகளிலே அநேகமானவர்கள் இந்த கையிலே குழந்தைகளோடு வந்தார்கள். அப்பா, என்ன அற்புதம்! இந்த குழந்தைகளோடு வந்தார்கள். வெறுமனையே நான் மதுரவி பேசிவிட முடியாது. இந்த உண்மையான வழிபாடு நல்லூர் என்று சொன்னால் சைவத்தமிழர்களுடைய கலாச்சார விழுமியங்களினுடைய இருப்பிடம் என்று சொல்ல வேண்டும். ஆகவே இன்றைக்கு கையில் குழந்தைகளோடு வந்த ஒரு காரணம் என்றால், ஒரு சிலரை கிட்ட போய் கேட்டேன், அதிகாலையில் இந்த சின்ன குழந்தையை கொண்டு வந்து விட்டீங்களே ஐயா, சென்ற 2024 ஆண்டு சந்தான கோபாலருக்கு நேர்த்தி வைச்சோம். நாங்கள் தம்பதிகளாக 2-3 வருஷம் இந்த கோயிலில் வந்து சந்தான கோபாலரை நேர்த்தி வைத்தோம். இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்மகவை தந்து விட்டார் சுவாமி. அதனாலே தான் நன்றி சொல்வதற்காக குழந்தைகளை கையிலே கொண்டு வந்தோம். சந்தான கோபாலருடைய ஆலயத்திலே அந்த குழந்தைகளை நாங்கள் வளர்த்தினோம், அவருக்கு ஆசீர்வாதம் பெற்றோம். குழந்தைகளோடு இந்த வீதியிலே நான் மட்டும் வரையில இந்த மனுஷனும் பக்கத்தில் வந்தார் என்று சொல்வதை கேட்கிற பொழுது என்ன ஆனந்தம், என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே பச்சவா மலைவோல்வேனி பவளவாய் கமலை செங்கன் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரயான் போல் இந்திர லோகமானும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே. அரங்கமா நகரத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற விஷ்ணு பகவான் தான் இன்றைக்கு சந்தான கோபாலர் என்ற வடிவத்திலே, அவருடைய வடிவத்தை பாருங்கள், இந்த பெரிவாள் அந்த வலதுகால் பெருவிரலை சுவைத்த வண்ணமாக இருக்கிற ஒரு அழகான காட்சி. இதுதான் சந்தான கோபாலர். நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரத்திலே விநாயக பெருமான், வள்ளியம்பாள், தெய்வயானை அம்பாள், அங்கே கையவல்லி, மகாவல்லி, சந்தான கோபாலர் மேற்கு பிரகாரத்திலே அமைக்கப்பட்ட ஆலயம். இப்பொழுது வசந்த மண்டபத்துக்கு அவர் எழுந்தருளி இன்றைக்கு அநேகமாக இன்னொரு சிறப்பு என்னென்றால், இன்றைக்கு காலையில கோயிலுக்கு வந்தவர்கள் நீல ஆடைகளோடு வந்தார்கள். அதிலே ஒரு சிறப்பு, நீலவண்ணனுடைய கோலம் அதுதான். நீல ஆடைகள் எங்கள் சைவத்தமிழர்களுக்கு இருக்கிற குறியீடு என்னவென்றால், அந்தந்த உற்சவங்களுக்கு அந்தந்த ஆடைகளோடு வந்து சிறப்பிக்கின்ற ஒரு மகத்துவத்தை பார்க்கிறோம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா, ஹரியோம் நமோ நாராயணா, ஹரியோம் நமோ நாராயணா என்று சொல்லிக்கொண்டு காலையிலே கோவிந்தனுடைய விஷ்ணுவினுடைய சந்தான கோபாலனுடைய உற்சவம் நிறைந்தது. வாருங்கள் நேயர்களே, நாங்கள் பட்டி திருவிழாவோடு இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. சந்தான கோபாலர் இடபா வாகனத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பக்தர்களுக்கு காட்சி அளிக்கணும் என்ன.
சந்தான கோபாலரை பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசலுக்கு இப்போ வந்து காட்சி அளிக்க போகிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்தர்களும் கிழக்கு வாசலில் வந்து நிற்கணும். சந்தான கோபாலர் பார்த்தீங்கன்னா இப்போ தெற்கு வாசலை தேடி நடந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் முழு பக்தர்களும் தெற்கு வாசலுக்கு வந்து கொண்டிருக்கணும். பக்தர்கள் படைசூழ பார்த்தீங்கன்னா சந்தான கோபாலர் பண்ண இடவாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார் வடக்கு வாசலை தேடி. மறுபடியும் குபேர வாசல் வடக்கு வாசலுக்கு பார்த்தீங்கன்னா சந்தான கோபாலர் காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் பக்தர்களுக்கு மீண்டும் ஆலயத்துக்குள் செல்வதற்காக. மறுபடியும் சந்தான கோபாலர் குபேர வாசலால் மறுபடியும் ஆலயத்து வளாகத்துக்குள் செல்ல போகிறார். ஆலயத்துக்குள்